ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தலைவெட்டியாம்பாளையம் வெப் சீரிஸோட 6th எபிசோட். மத்த எபிசோட்ஸோட கம்பேர் பண்றப்ப இந்த எபிசோடோட டியூரேஷன் ரொம்பவே கம்மி. சோ வாங்க ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம சித்தார்த் சார் பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல ஒரு புதுசா ஒரு வண்டி வாங்கி எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. நல்ல கண்டிஷன்ல இருந்ததுனால தான் இந்த வண்டி அவர் செகண்ட்ஸா வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமிபதி அவர்கிட்ட பேசிட்டு வருவாரு. வண்டி வாங்கினதுக்கு ட்ரீட் வைக்கிற விதமா ஒரு டீ கடையில வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம லட்சுமிபதி கூட சித்தார்த் பாத்தீங்கன்னா டீ குடிப்பாரு. அந்த நேரத்துல அவர் ஃப்ரெண்டு கிட்டயும் கால் பண்ணி இதை பத்தி சொல்லுவாரு. டீ போட்ட கேப்ல அங்க இருக்கிற ஒரு ஆட்டோக்காரன் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டியை செம்மையா டேமேஜ் பண்ணிடுவான். செம்மையான செம்ம கிடையாது, லைட்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிராட்ச் விழுவும், ஒரு கிளாஸ் உடைஞ்சிரும். இதனால காண்டான லட்சுமிபதி பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோக்காரங்க கிட்ட சண்டைக்கு போவான். அந்த ஆட்டோக்காரங்க கொஞ்ச நேரம் இருங்கடா, ஆளை கூட்டு வரன்ற மாதிரி மிரட்டுவான். பட் நம்ம சித்தார்த் சார் என்ன சொல்லுவாருன்னா, பிரச்சனை எல்லாம் வேணாம், நாங்க நிப்பாட்டினதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாரி சொல்லுவாரு. உடனே நம்ம லட்சுமிபதி இன்னும் டென்ஷன் ஆயிடுவா. நீங்க ஏன் சார் சாரி சொல்றீங்க, இது நம்ம பிரச்சனை இல்ல, ஊர் பிரச்சனை, நம்ம ஊர் யாரும் சொல்லிட்டு உங்களுக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி அவன் இன்னும் சண்டையை வளர்ப்பான். இன்னும் எகிரி பேச அந்த ஆட்டோக்காரன் 10 நிமிஷத்துல ஆளை கூட்டு வரணும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். இதுதான்டா சான்ஸ் சொல்லிட்டு சித்தார்த் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்ப பாப்பாரு நம்ம லட்சுமிபதியை கூட்டிட்டு. லட்சுமிபதி ஃபர்ஸ்ட் வரமாட்டேன் தான் சொல்லுவான், அப்புறம் கம்பல் பண்ணி கூட்டு போயிடுவாரு. ஆபீஸ் கிட்ட வந்துட்டு சார் அவனுங்க எல்லாம் ஒரு ஆளா, அவனுக்கு பயந்து ஏன் சார் நம்ம வரணும், வாங்க சார் மறுபடியும் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். டே இதெல்லாம் வேணாடா, இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக்க வேணாம் அப்படின்னுவாங்க. பார்த்தா லட்சுமிபதி இந்த விஷயத்தை குரூப்ல வேற போட்டு விட்டுருவான். இது ஏன்டா குரூப்ல போட்ட, சார் எதா இருந்தாலும் நம்ம தலைவருக்கு தெரியப்படுத்தணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி அங்க லட்சுமிபதி சொல்லுவான். சித்தார்த் சாருக்கு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, அந்த ஊருக்கு போயிட்டு தான் இவர் படிப்பு சம்பந்தமான சில விஷயங்களா பண்ண வேண்டியதா இருக்கும். சோ மறுபடியும் எப்படி அந்த ஊருக்கு போறதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் போட்டோகிராஃப் எடுக்கிறதுக்காக அங்க போறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோக்காரனும் பாத்துருவாங்க. பட் அங்க இருந்து தப்பிச்சு ஸ்ட்ரைட்டா அந்த போட்டோகிராஃப் உள்ளே போயிடுவாரு. இந்த போட்டோகிராஃபர் அதுக்கும் மேல இருப்பான் போல. போட்டோ எடுக்கணும்னு சொல்லி கேட்டோன்னா இவன் ஸ்ட்ரைட்டா அவனோட கோட்டை கழட்டி தருவான். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் சொல்லிட்டு, சார் இந்த மாதிரி போட்டோ எல்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் தான் போட போறேன், அந்த லெவலுக்கு எடுத்தா போதும்னு சொல்லிட்டு நார்மலா எடுக்க பார்ப்பாங்க. பட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம சித்தார்த் ரொம்பவே பிரஷரா இருப்பாரு, அவனுக்கு வந்துருவானுங்களோ இல்லையோ சொல்லிட்டு. சோ அதனால ஒரு போட்டோக்கு கூட ஒழுங்கா போஸ்ட் தர முடியாம நிலைமையில தான் அவர் இருப்பாரு. சோ அவர் என்ன போஸ்ட் கொடுத்தாரோ அதை வச்சு பாத்தீங்கன்னா அந்த போட்டோகிராஃபரும் போட்டோ எடுத்திருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா 4 பிரிண்டா போட்டிருப்பாரு. வேற வழியே இல்லாம 400 ரூபாய் கொடுத்து அதை வாங்கிட்டு வர வருவாரு. போட்டோ வாங்கிட்டு கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போனா தலைவெட்டியாம்பாளையம் வருமா சொல்லிட்டு இவர் கேட்பாரு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்ல. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, வந்த வழியிலே போங்க சீக்கிரமா போலான்னு. இல்ல பரவாயில்ல நான் இந்த பக்கமே போயிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. ஸ்டுடியோல தான் ஒழுங்கா போட்டோ வரல, ஆபீஸ்ல வச்சு எடுக்கலாம் சொல்லிட்டு பின்னாடி ஒரு வேட்டியை கட்டிட்டு நம்ம லட்சுமிபதி வச்சு ஒரு போட்டோ எடுக்க வைப்பாரு. பட் இப்பயும் அவரோட ஃபேஸ் அப்படியே தான் இருக்கும். லட்சுமிபதி சொல்லிடுவாரு, சார் நீங்க அவங்களே நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்க போல, நம்ம அந்த ஏரியாவுக்கு போயிட்டு நாளைக்கு நல்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி லட்சுமிபதி சொல்லுவான். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சொல்லிட்டு இவரு போனை வாங்கிட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாரு. அத தூரத்துல இருந்து லட்சுமிபதி சிரிச்சிட்டே பார்த்துட்டு போயிட்டு இருப்பாரு. அடுத்த சீன்ல அந்த நாள் நைட்ல நம்ம லட்சுமிபதி பாத்தீங்கன்னா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாரு. சடனா பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு கால் வரும். யாருன்னா அந்த ஏரியால இருக்கிற அந்த ஆட்டோக்கார பசங்க தான். இவர் நம்பர் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. கால் பண்ணிட்டு, என்னடா நீ பயந்து ஓடிட்ட பொட்ட மாதிரி அப்படி இப்படி எல்லாம் பேசுவாங்க. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா நாளைக்கு ஏரியாக்கு வாடா அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க. அது நம்ம சித்தா சார் பாத்தீங்கன்னா, டே பயாலஜிக்கல் படி எல்லாருமே ஒரு அப்பனுக்கு தாண்டா பிறப்பாங்க, என்னடா பேசுறீங்க, தெளிவில்லாத தற்கூறீங்களா அப்படின்னு என்னடா நம்மளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி இவனுங்களும் டென்ஷன் ஆயிடுவாங்க. சித்தார்த்தன் கேப்பாரு, எப்படி அவன் நம்பர் உனக்கு கிடைச்சுன்னு சொல்லிட்டு, எங்க ஏரியால தானே வண்டி எடுத்த, உன்னோட அட்ரஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும், நீ வரியா இல்ல நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மிரட்டுவாங்க. அடுத்த நாள் காலையில பிரசிடென்ட் வீட்டுல தான் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்கும். அதுல பாத்தீங்கன்னா லட்சுமிபதி எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் ஆல்ரெடி முன்னாடியே குரூப்ல போட்டு. சோ அத பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ணிரப்ப அந்த பசங்க தான கூப்பிட்டானுங்க, வாங்க எத்தனை மணிக்கு நம்ம போய் பாத்துக்கலாம் ஒரு கைனுவாங்க. இது உங்க பிரச்சனை மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த ஊருக்கும் பிரச்சனை தான், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு. அதோட மட்டும் இல்லாம நம்ம பிரசிடென்ட் ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வந்துருவாரு. இதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா சித்தார்த் லைட்டா பயந்துருவாரு. ஏன் சார் சின்ன பிரச்சனைக்கு துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு வரீங்க, துப்பாக்கி இருந்தா சார் ஒரு தைரியம் வரும், வாங்க எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க. வர நம்ம பிரசிடென்ட் ஒய்ஃப் எங்க வரப்ப இந்த டெய்லர்களை மட்டும் இந்த ஜாக்கெட்டை குத்துருவாங்களேன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் ஏமா என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல வந்து இப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அந்த ஆட்டோக்கார பசங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் ஏரியால அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு பாத்தீங்கன்னா இவனுங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இவனுங்க வருவாங்களா மாட்டாங்களா சொல்லிட்டு ரொம்ப நேரம் உச்சி வெயில காத்திட்டு இருப்பாங்க. ஆனா நம்மளோட கேங் பாத்தீங்கன்னா 4:30 மணி தானே வர சொன்னாங்க, நம்ம கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட சொல்லிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு பொறுமையா கிளம்பிட்டு இருப்பாங்க. இதுல வேற பெரிய பிரச்சனை பண்ண போற மாதிரி பாத்தீங்கன்னா 4 பேரும் கூலிங் கிளாஸ் எல்லாம் வேற மாட்டிப்பாங்க. இதெல்லாம் பார்க்க பக்க காமெடியா இருக்கும். வண்டி எடுத்துட்டு எல்லாருமே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் சடனா போயிட்டே இருப்பாங்க. அவனுங்க பாத்தீங்கன்னா உச்சி வெயில இன்னும் காத்துதான் இருப்பானுங்க. இவனுங்க வருவானா மாட்டானுங்களா, வேணா நம்ம போயிட்டு சாயங்காலம் வரலாம் அப்படிலாம் பேசுவானுங்க. இருக்கிறப்ப நம்ம பிரசிடென்ட் வண்டி பாத்தீங்கன்னா ஏதோ மக்கர் பண்ணிடுச்சு. ஆனா நம்ம சித்தார்த்தும் லட்சுமிபதி கரெக்டா ரூட் எடுத்துட்டு அவங்க சொன்ன ஏரியாக்கும் போயிடுவானுங்க. இவனுங்க ஆல்ரெடி சண்டைக்கும் ரெடியா இருப்பானுங்க. ஒரு ஸ்டெம்பை வச்சுட்டு அடிக்கிறதுக்காக வருவாங்க. நம்ம லட்சுமி தான் இருங்க இன்னும் எங்க ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, வந்து சண்டே ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண. என்னடா ரொம்ப நேரம் பின்னாடி வந்து ஆளு காணுமே சொல்லிட்டு சித்தார்த் ஸ்ட்ரைட்டா பிரசிடென்ட்க்கு கால் பண்ணுவாரு. பிரசிடென்ட் போன் எடுத்துட்டு, தம்பி இந்த மாதிரி பெட்ரோல் இல்லாம வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, நீங்க எதுவும் சண்டெல்லாம் ஆரம்பிச்சிடாதீங்க, நாங்க வந்தோட பாத்துக்கலாம், இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் அப்படின்னு. உச்சி வெளில நிக்க முடியாம பாத்தீங்கன்னா அங்கேயே உட்காந்துருவானுங்க. அதுல வேற ஒருத்தன் கேட்பான், ஐயோ சண்டை போடுறோமா இல்லையா, ரொம்ப இதா இருக்குது, இல்ல வீட்டுக்கு போய் சாப்பிட்டாச்சு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணுவான். இவனுங்க பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் அலர்ட் ஆவானுங்க, எங்க சண்டை கிண்டிக்கு வர போறானுங்க சொல்லிட்டு ஆள் வேற இல்ல. அதுக்கப்புறம் அவனுங்களே எந்திரிச்சு பாத்தீங்கன்னா கயிறு எடுத்து இவங்க 2 பேருமே கட்டலாம் சொல்லிட்டு ஒரு முடிவு வந்துருவாங்க. 2 பேரும் இவங்களை நடுவில் வச்சு கயிறு வச்சு இறுக்கி பிடிக்கவே பாத்தீங்கன்னா ஒருத்தன் இந்த மாதிரி சட்டையை கழட்டு பேண்டை கழட்டு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பான். நம்ம லட்சுமிபதி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்சை கழட்டுவாரு, அப்புறம் சட்டையை கட்டலாம் சொல்லிட்டு வரப்ப திடீர்னு ஒரு கால் வரும். யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். தம்பி இந்த பக்கம் 2 ரூட் பிரியுது, இதுல எந்த ரூட் பக்கமா வரணும்னு சொல்லிட்டு இவர் வேற ரூட் கேட்டுட்டு இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா இவங்க தலை போற காரியமா இருக்கும். அந்த பிளேஸை கேட்டுட்டு கரெக்டா நம்ம ஆளுங்களும் அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துருவானுங்க. தூரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை பிடிச்சி அவங்க அடிச்சிட்டு இருப்பானுங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஆள்
துப்பாக்கி எடுத்துட்டு மிரட்டுவாரு. எல்லாருமே அங்க இருந்து சதறி ஓடுவாங்க. டம்மியா வச்சு சுட்டு அவங்க பயப்படுவாங்க சொல்லிட்டு இவரும் ட்ரிகரை பிரஸ் பண்ணுவாரு. ஆனா பாத்தீங்கன்னா சுடவே சுடாது. அதுக்கப்புறம் தெரியும் தலைவர் குண்டை மறந்து விட்டு வந்துட்டாரு போல. வெத்து துப்பாக்கி வச்சுதான் இவ்வளவு நேரம் சீன் போட்டீங்களான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனுங்க எல்லாருமே வந்து இங்கே சண்டை போட்டு இவங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிரசிடென்ட் வேற பெருசு காலம் போன வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுருவாங்க. இதனால கோவம் வந்து நம்ம சித்தார்த்து அந்த துப்பாக்கி வச்சு எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒரு கட்டத்துல அங்க பெரிய கைகலப்பாகவே நம்ம பிரசிடென்ட் ஒய்ஃப் மீனாட்சி பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை கூட்டு வருவாங்க. அவங்க அந்த ஏரியா கவுன்சிலர் போல. அவங்க அங்க வந்து ஒரு சவுண்ட் விட்டோன்னே எல்லாருமே பதன்னு ஆயிடுவானுங்க. அந்த 2 ஆட்டோக்கார பசங்களை கூட்டு வச்சுட்டு கண்ணத்துல விடுவாங்க. ஏன்டா ஸ்கூல் படிக்கும் போது உருப்படல இப்பயுமே உருப்படாம சுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் வேற பண்ணுவாங்க. இங்க இருந்து உடனே கிளம்புங்கடா சொல்லிட்டு தட்டி விட்டுருவாங்க. நீங்க இது மாதிரி துப்பாக்கி எடுத்துட்டு போறப்பே தெரியும் ஏதோ சம்பவம் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அதனால நான் பின்னாடியே வந்து அப்படி சொல்லிட்டு நம்ம மீனாட்சி அம்மா சொல்லுவாங்க. பட் நம்ம பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே மனசுல வந்து போயிருப்பாரு. அவர் அடிச்சிட்டாங்கன்றதுக்காக கிடையாது, அவரை பெருசுன்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காக லைட்டா ஃபன் பண்ணுவாரு. இந்த பிரச்சனை எல்லாமே முடியவே நம்ம சித்தார்த் ஸ்ட்ரைட்டா அந்த ஸ்டுடியோல போயிட்டு மறுபடியும் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக போவாரு. இப்போ அவரோட ஃபேஸ் பாக்குறதுக்கு நல்ல ஒரு லுக்கா இருக்கும். அண்ட் இந்த போட்டோ அப்ளிகேஷன்ல போஸ்ட் ஆகிறதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட சீக்கிரம் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.